செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். வெளியே வரமாட்டேன்னு சொன்னாரு, வந்திருக்காரு. கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டாரு. 14 மணி நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. மாலை 5 மணிக்கு 14 மணி நேரம் பிரச்சாரம் தயவு செய்து சொல்லாதீங்க. வந்து எங்க விஜய் அவர்கள் நிறைய இடங்களில் 2வது இடத்திற்கு வருகின்றார். யார் அடிச்சுட்டு வராரு? அதிமுக அடிச்சுட்டு வராரு. இன்னைக்கு சொல்ல போனா அதிமுகவுக்கு மிகப்பெரிய டேஞ்சர். எடப்பாடியினுடைய 100 நாள் உழைப்ப ஒரே நாள்ல வந்து நேத்து பார்த்த ஒரு நாள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளும் 2K கிட்ஸ் மாதிரி பேச வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன். வைகோக்கு எவ்வளவு கூட்டம் கொடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? சிரஞ்சீவிக்கு ஒரு வீடியோ போட்டார். அவர் நகர்வளம் வரும்போது, சாலை வளம் வரும்போது எவ்வளவு கூட்டம் வந்துச்சு. எங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நீங்க பார்க்காத கூட்டமா? இவ்வளவு தூரத்துக்கு இனிமேல் அன்டெஸ்டட் எல்லாம் சொல்ல முடியாது விஜய். பல நெருக்கடிகளை தாண்டி நாங்க வந்திருக்கோம். இல்ல பேரிகேடை உடைச்சாங்க, அவங்க கட்சி பேனரை அவங்களே உடைச்சாங்க. ஒரு பிரபலமா NDTVயோடைய சாம் டேனியல் வர்றாரு, அவருக்கு கழுத்துல மாலையை போட்டு கழுத்துல இருக்கு என்னென்ன காமெடி கூத்து பண்றான்னு பார்த்தோம். நீங்க பழைய எதிரிகளோ அல்லது புதிய எதிரிகள் யார் வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன்னு சொன்னதும் அது மேற்கோள் காட்டி ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா ஃபங்க்ஷன்ல பேசுனதே கூட கேட்டீங்கன்னா அவர் விரும்புகிறார். ரைட்டா விஜய் வளர்த்துடுவோம், தப்பு இல்லைன்னு அவர் நினைக்கிறார். 2026 விஜய் நமக்கு வேணும் திமுக நினைக்குது. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவைக்க தலைவர் விஜயினுடைய முதல் சுற்றுப்பயணம் முதலாம் நாளே வந்து மாபெரும் மக்கள் அலைய திரட்டி இருக்காரு. தன்னெழுச்சியாக மக்கள், பல லட்சம் மக்கள் திரண்டு வந்து அவருடைய பேச்சை கேட்டிருக்காங்க, அவரை பார்க்க வந்திருக்காங்க. விஜய் என்கிற புயல்ல அதிமுக காணாமல் போக போகுது, திமுக சேதாரமாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? நீங்க வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு பெரும் மக்கள் அலை வந்துச்சு. அது சில பேர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகையாளர்களே பேசுறதை பார்க்க முடிஞ்சது. விக்கிரவாண்டிக்கு நான் உள்ளே இருந்தேன், என் கட்சிக்குள்ளே இருந்தேன். விக்கிரவாண்டியில் ரொம்ப க்ளோஸாக நான் வாட்ச் பண்ண அந்த ஜெகதீஸ்வரனை சொல்றேன், இது எனக்கு பெரிய ஆச்சரியம் கொடுக்கல. அதாவது நான் கூட்டம் குறைவுன்னு சொல்லலை, இந்த கூட்டம் எதிர்பார்த்த ஒன்றுதான். விஜய் அவர்கள் இது இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போக போக இது இன்னும் அதிகமாகலாம். இதே மாதிரி அவர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு 6 மணி நேரம் ஆகும்னா ஆகும். அது சிலது திட்டமிட்டு பண்றாங்க, ஓகே, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. பட் ஆனால் இந்த கூட்டம் என்பது விஜயை காண்பதற்கு குடும்பமாகவும் சரி, ஆர்கனைஸ்டாகவும் சரி, ஏன்னா 3 மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் நீங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிறதும் இருக்கு, அது தப்பு இல்லை. ஏன்னா நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கோ எதுக்கோ வந்துருங்கிறதும். அங்கிருந்து நான் ஏர்போர்ட்ல இருந்தே நான் குடும்பமாக வந்தேன், இங்க அவரை பார்க்கறக்கா உட்காந்துருக்கேன், நைட்டு கண்ணு முடிச்சிருந்தேன். என் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். என் காலேஜ்லலாம் சேர்ந்து வந்திருக்கோம், பசங்கள்லாம் எங்கள் ஏரியா பசங்களாம் சேர்ந்து வந்திருக்கோம், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும். அது நான் ஓட்டர்ஸ் நான் ஓட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கல, நான் எதிர்பார்த்த ஒன்று தான். இன்னும் மாவட்டங்களுக்கு டீப்பாக போக 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 ஏன்னா சென்னையில் வந்து இது வருமாங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியல. பட் சென்னையை தாண்டி இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். நம்ம ஏற்கனவே பார்த்த மதுரையில் வந்து அவர் சினிமா ஷூட்டிங்காக போகும் பொழுதும் சாலைவளம் ரோட் ஷோ போகும் பொழுது நிறைய மக்கள் அந்த ஏர்போர்ட்ல இருந்து இருந்ததை பார்த்தோம். அவங்க சொன்னாங்க எங்களை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை மாரி நான் வந்திருக்கோம், நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. கொடைக்கானல்ல அவர் வந்து ஜனநாயகன் ஷூட்டுக்கு போகும்போதும் இந்த மக்கள் வரத்தான் செய்தார்கள். விஜய் என்பவர் ஒரு உச்ச நட்சத்திரம். நீங்க வந்து ரஜினிகாந்த் ஒரு 90ஸ்ல இருந்தா எந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு வருமோ அதே க்ரௌடு விஜய்க்கும் வரும். எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி அரசியலுக்கும் அவர் சினிமாவில் இருந்து அவர் வெளியே வந்து கை காமிச்சா எவ்வளவு பெரிய க்ரௌடு வருமோ அதே க்ரௌடு வரும். அந்த உச்சபட்ச இடத்துல தான் அவர் இருக்கார். அதனால இது நிச்சயமாக வரும். அடுத்தாக இது ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமா? நான் சொல்ல ஓட்ஸா கன்வெர்ட்டும் ஆகும். நிறைய பேர் கூட இல்லை கூட்டம் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகாது. நான் இதில் மாறுபடுறேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் பேச்சை கேட்க, அவர் நான் பேச்சை கேட்குங்கிறதுல மட்டும் நான் மாறுபடுறேன். அவர் பேச்சை கேட்கறதுக்காகலாம் இவ்வளோ இப்போ நிறைய பேர் பார்க்குறோம். இது பெரம்பலூரில் மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி டைமில் கேன்சல் ஆயிடுச்சு. அவங்க பேசாட்டி கூட பரவாயில்ல, கையச்சிட்டு போயிருக்கலாம் இல்லைங்க. நாங்கள் அவருக்காக காலில் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை பார்த்து கையச்சிருந்தானே எங்களுக்கு அதுவே போதுமான ஒன்று. நாங்கள் அதுதான் அவரை பார்க்க தானே வந்தோம், அவர் என்ன பேசுறாரு பார்க்க வந்தோம். ஏன்னா நீங்கள் திருச்சியில் பாருங்க, மைக் எடுத்து பேசுறாரு, மைக்கில் வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது. அந்த கோளாறு ஏற்படனால என்ன பேசுறது யாருக்குமே தெரியல. நீங்கள் இவ்வளோ பெரிய பஸ் அரேஞ்ச் பண்ணவங்க, லட்சக்கணக்கான செலவு பண்ணுறவங்க, இதெல்லாம் பண்ணுறவங்க அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்துவது அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறத நம்ம சேர்த்து இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. புஷியானந்துக்கு அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துறது, இல்லை அந்த மாவட்ட செயலருக்கு என்ன மாதிரி வேலைகள் கொடுக்கும். இதே திமுக இருந்து போகிறாங்கன்னா இப்போ பஸ்ஸில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, இருக்கணும். ஆல்டர்னேட்டாக நீ என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்க, நீ வந்து எத்தனை ஸ்பீக்கர்ஸ் வெளியே கட்டியிருக்க, உள்ளுக்குள்ளேயே நீ டக்கு டக்குன்னு மாற்று ஏற்பாடு என்னங்கிறத. ஏன்னா அதற்கு KNR அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா KNR அவர்கள் யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும் சரியா தெரியும். இல்ல ஒரு இடத்துல அடிபடுறாங்க, அடுத்தடுத்த இடங்கள்ல சரி இடமே நான் சொல்றேன் மேலஜி, நீங்க ஒத்துக்கிறேன். நீங்க வந்து அனுபவம் இன்மை எங்க இருக்குன்னு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்றாரு, எல்லோரும் வந்து காலையில இருந்து ஊடகங்களும் சரி மக்களும் சரி காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்து அவரால் என்ன பேசுறாரு, டெலிவரி என்ன பண்ணாருங்கிறது தெரியல.
அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா? ஒரு அதை தவிர்த்திருக்கலாம் நான் சொல்றேன். அந்த ஒரு அனுபவம் இன்மை அந்த இதுல இருக்கா, கட்சியில இருக்கான்னா நிச்சயமாக இருக்கு. அதை அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறேன். அதை தாண்டி இந்த வந்த கூட்டம் என்பது அவர்களுடைய உச்சபட்சமாக விஜய் அண்ணனை பார்க்க வந்தோம். பார்த்துட்டோம். ஏன்னா அந்த பேச்சு கேட்கலங்கும் போது கூட ஒரு செய்தி சேனல்ல போட்டாங்க. விஜய் பேச்சை கேட்க முடியாததால் நகர்ந்தார்கள். இல்லை, விஜய் பேச்சை கேட்டால் நகர்ந்திருப்பாங்க அவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்க வந்தோம். நீங்க இது சிமிலர் டு நீங்க மதுரையில ரேம்ப் வாக் அவர் வந்து முடிச்ச உடனே ஒரு கிரௌட், ஒட்டுமொத்த கிரௌட்னு சொல்ல மாட்டேன், ஒரு செக்ஷன் ஆஃப் கிரௌட் அப்படியே கிளம்பி போறாங்க. அண்ணனை பார்க்க வந்தோம், தோள் மேல துண்டை போட்டாச்சு, அவரை பார்த்தாச்சு, எனக்கு இதுவே போதுமான ஒன்று, நான் கிளம்புறேன். அதே மாதிரி அவர் வந்துட்டாரு. நான் ஏர்போர்ட்ல இருந்தே அவரை பார்த்துட்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ சின்ன பசங்க என் பேட்டை கொடுத்து சைன் பண்ணி கொடுத்தாரு, அண்ணன் கூலர்ஸ் போட்டுக்கிட்டாரு, என் துண்டு எடுத்து போட்டுக்கிட்டாரு, அதுவே எனக்கு போதுமான ஒன்று. அவர் பேசி என்ன பேசாலும் என்னப்பா, அதுக்காக அந்த பேச்சை கேட்டு தான் பேச்சை கேட்காட்டி ஓட்டு போடுவாங்க. அதையும் நான் சேர்த்து சொல்றேன். இந்த பேச்செல்லாம் வந்து எங்களுக்கு அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போறாருங்க, நான் அவர் தான் ஓட்டு போட போறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்க தான் செய்யறாங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரூப் நேற்று உங்களை பார்க்க வந்த லட்சக்கணக்கான மக்கள், இல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், அந்த மக்களுடைய வாக்குகள் அப்படியே கன்வெர்ட் ஆனாலும் அது போதுமான ஒன்றாக இருக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து இல்லை, அது போதுமானதாக இல்லைங்கிறத உறுதிப்பட சொல்றேன். கடந்த மதுரை மாநாட்டுல விஜயனுடைய பேச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. அவர் வந்து சரியாக பேசலன்னுலாம் பலரும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த திருச்சியிலிருந்து பெரம்பலூர் வரைக்கும் அவர் வந்து மேற்கொண்ட இந்த பிரச்சாரத்துல வந்து குறிப்பாக நிறைய இடங்கள்ல ஆளும் திமுக அரசையும் பாஜக அரசையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாயிண்ட் டு பாயிண்ட் நிறைய விஷயங்களை உள்ளூர் அரசியலை மையப்படுத்தி பேசியிருக்காரு, உள்ளூர் அமைச்சர்களை தாக்கி பேசியிருக்காரு. அப்போ அரசியலுக்கு தயாராகிட்டாரு, களத்துக்கு வந்துட்டாரு, உள்ளேயே அரசியல் பண்றாரு, இவர் பண்ணையார் அப்படின்னு மனநிலையில இருக்காரு, வெளியில வரமாட்டாரான்னு பலருமே விமர்சனம் முன் வச்சப்போ, இன்னைக்கு களத்துக்கு வந்துட்டார். களத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க லோக்கல் இஷ்யூஸை கையில் எடுக்கிறாரு. குறிப்பா திருச்சிக்கு போனா அங்க கிட்னி திருத்த குறித்து அவர் அங்க பிரச்சனை எழுப்புறாரு. அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரு குறித்தெல்லாம் பேசுறாரு. அப்போ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. நிச்சயமாங்க, நீங்க தான் சொல்லலையா, கண்டென்ட் வைஸும் என்னை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு ஒரு கண்டென்ட் வைஸா நல்லா டெலிவரி பண்ண இடம் அப்படிங்கிறது திருச்சி தான். திருச்சி பிளஸ் அரியலூர் ரெண்டுமே. அது அரியலூர், அதுக்கப்புறம் அங்கே போய் கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து பேசுறாரு, அரியலூர்ல சில பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசுறாரு, அந்த கால்வாய் குறித்தெல்லாம் பேசுறாரு. ஓகே, ரெண்டுமே வந்து நான் இன்னும் சொல்ல போனா பல விவாதங்களை இதெல்லாம் பேசுவாரான்னு பல கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சில பதில் கிடைச்சிருக்கு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து ஏன்னா காவிரி பிரச்சனை குறித்து பேசுவாரா, நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்ன விஷயங்கள் குறித்து பேசுவாரா, கல்வியில வந்து நிதி கொடுக்காம இருக்கிறாங்க அது குறித்து பேசுவாரா, நம்மளே பேசணும். அதெல்லாம் குறித்து பேசியிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான், வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல்னா, ரொம்ப டீடைல் போகாம நீங்க அவனை நீ இது போட்டி டீடைல் கேட்பியா நீங்க கேட்பாங்க. நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. நீங்க அவர் சில விஷயங்கள் சொல்றாரு, கல்வி, மின்சாரம், மருத்துவம், இதில் அடிப்படை தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். என்னோட பதில் கேள்வி என்னன்னா, இதுல என்ன பிரச்சனை முதல்ல இப்போ உங்களுக்கு சொல்லுங்க. கல்வியிலையோ மின்சாரத்திலையோ, அதாவது நீங்க ஏதோ ஒரு வட மாநிலத்துக்கு சொன்னா, வட மாநிலங்களுக்கு முன்னேறி வர்றாங்க, வட மாநிலம் மாதிரி இருக்கீங்க சார், இன்னுமே வந்து லிட்ரஸியே கிடைக்காத சூழல் இருக்கு சார். இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து இந்த நான் யூபி போயிருக்கும்போது கங்கா ஆர்த்தி அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க இல்லையா, இந்த சைட்லாம் போகும்போது அந்த கங்கா ஆர்த்தியில சின்ன சின்ன பசங்க வந்து இந்த சூடம் அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. நீங்களாம் என்னப்பா பண்றீங்கன்னா, ஸ்கூலுக்குலாம் போல சும்மா இருக்கும், சின்ன சின்ன பசங்க ஸ்கூலுக்கே நாங்கள் போறதில்ல, இங்க வந்து இதான் நாங்கள் தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அந்த மாதிரியான ஒரு நிலையை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. சின்ன சின்ன பசங்க அவங்க அப்பாவோட கடையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து லீவ்ல வந்தேனே அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, இன்னைக்கு லிட்ரஸி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 90 அது நோக்கி போயிட்டோம். எல்லோருக்குமான கல்விங்கிறது. அப்ப அடிப்படை சிக்கல்ங்கிறது நீங்க வந்து குறைபாடுகள் இருக்கு. குவாலிட்டியான அரசு பள்ளியில குவாலிட்டியான ஆட்களை நம்மளால வெளியே கொண்டு வர முடியல, நீட் தேர்வுல திணறாங்க, இல்ல வெவ்வேறு எக்ஸாம்ஸ்ல திணறாங்க, நீங்க சொல்லுங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். அடிப்படை மருத்துவத்தில் என்ன சிக்கல்? இன்னைக்கு வந்து மருத்துவம் இலவசமா கிடைக்கல யாருக்காவது. அரசு மருத்துவமனைகளுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக எல்லோருக்கும் மருத்துவம் கிடைக்கும். அதுல குவாலிட்டி இல்ல, சில நேரம் காக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சொன்னீங்க. இல்ல பிஹெச்சிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல பிஹெச்சில வந்து இப்போ காலையில மட்டும்தான் பார்க்க முடியுது, ஈவினிங் ரொம்ப நாளா அந்த கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க மருத்துவ சங்கங்கள்லாம், ஈவினிங்கும் வந்து போனா பார்க்க மாதிரியான நிலைமை வேணும், இது தனியாரை நோக்கி அவங்க போற நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுல மருத்துவத்தை விஜய் புரிந்து கொண்டார், அதுல இருக்க அடிப்படை சிக்கல்களை பேசுறாரு. ஆனா அடிப்படை பிரச்சனைகளே இங்க தீரவில்லை. மின்சாரத்தில் என்ன கோளாறு? இங்க மின்சாரம் கிடைக்காத கிராமங்கள் இருக்கா, இல்ல மின்சாரமே கிடைக்காத நகரங்கள் ஏதாவது இருக்கா, அதாவது மின்சாரம் கிடைக்காத பகுதிகள் இருக்கா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வட மாநிலத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கமல்ஹாசன் அவருடைய இதுல வந்து பேசினார் இல்லையா, அப்ப பேசினாரு. அப்ப எப்பா நீ எங்க இருந்து பீகார் உதாரணத்தை எடுத்து பேசிட்டு இருக்க, தமிழ்நாடு. நீங்க இந்தியா செய்த பல விஷயங்களை, இந்தியா இப்பொழுது செய்து கொண்டிருக்க பல விஷயங்களை தமிழ்நாடு சாதித்து விட்டது. தமிழ்நாடு அதுக்காக போதாமைகள் இருக்கு, தமிழ்நாட்டில் போதாமைகள் இருக்கு, தமிழ்நாட்டில் சிக்கல்கள் இருக்கு, சவால்கள் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற விஷயங்கள் மாதிரி அடிப்படையே இங்க வந்து தீராம இருக்குன்னு சொல்றதுல அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒண்ணு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வகிக்கின்ற கல்வித்துறை குறித்து ஒரு விஷயம் பேசுறார். பகுதி நேர ஆசிரியர்களை நீங்க வேலை கொடுப்பேன், நான் வந்து அவங்கள நிரந்தரப்படுத்துவேன்னு சொன்னீங்க, அது என்ன ஆச்சு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. ஏன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருக்க அந்த விவாதத்தில் பங்கெடுத்த காரணத்தினால சொல்றேன்.
10 நாட்களாக தொடர்ச்சியாக டிபே வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள். நான் திமுக சேர்த்து நான் குற்றச்சாட்டு சொல்றேன். ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதி கடந்த 4 வருடங்களாக அவர்கள் போராடி கொண்டே இருக்கின்றார்கள். நீங்க ரொம்ப கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஸ்கீம் எப்படி வச்சிருக்கீங்க 2012 ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வர்றாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி ஆட்சியிட்ட போய் கேட்கறாங்க, ஐயா அம்மா கொண்டு வந்தாங்க, நாங்கள் 17 ஆசிரியர்களாக இருக்கோம், எங்களோட சம்பளம் வெறும் 10,000 ரூபாய் தான். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, வெறும் 10,000 ரூபாய் தான் அப்படின்ட்டு ரொம்ப போராடி 2019 எப்பயோ அது வந்து 12,000 13,000 ஆகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு 13,000 வச்சுக்கிட்டு சென்னையை விட்டுருங்க, சாதாரண ஒரு டவுன்ல ஒரு மதுரை மாதிரியான ஊர்ல இல்ல வந்து ஒரு திருப்பத்தூர் மாதிரியான ஊர்ல வாழ முடியுமானா வாழவே முடியாது. ஒரு ஆசிரியர் தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம போராடினாங்க, எவ்வளவு கேட்டாங்க, 23,000 பத்தலங்க, அது வந்து 16,000 சொல்லி சொல்றாங்கிறது தூய்மை பணியாளர்கள். பகுதி நேர ஆசிரியர்களாக இருப்பார்கள், ஓவி ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு இதான் இன்று நிலைமையாக இருக்கின்றது. இப்ப அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிருக்குல்ல விஜய் நான் சொல்ல வர்றேன். 10 நாட்கள் போராடும் போது விஜய் எங்கே போனார் நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அந்த கேள்வி நான் அப்பயே நான் எழுப்பினேன். நீங்க அதாவதுங்க அரசியல் செய்வதற்காக நீங்க சில விஷயங்கள் எடுத்து பேசுறதுங்கிறது ஒண்ணு, உண்மையிலே எனக்கு இந்த மக்கள் மேல அக்கறை இருக்குங்கிறது வேற. இன்னைக்கு விஜய் வந்து உண்மையில அப்பட்டமான அரசியல்வாதியாக மாறிட்டு இருக்காரு. நான் வந்து தேவைப்பட்ட இடத்துல ஊருகா மாதிரி தொட்டுக்கிறேங்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே சொல்லுவேன். நான் அன்னைக்கு நானோ என்னுடைய பிரதிநிதிகளோ இல்ல ஆதவ அர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ அது பகுதி நேர ஆசிரியர்கள் போராடும். ஏன்னா இன்னொன்னு சேர்த்து சொல்றேன், பகுதி நேர ஆசிரியர்கள் விஜயை பார்க்க முயற்சித்தார்கள். போராடுற குரூப் வந்து நான் ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டேன். சார் அடுத்து நான் திருமாவளவனை பார்க்க போறோம், அடுத்து நாங்கள் வந்து திமுக கூட்டணி கட்சியில் சில நேரம் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா திமுக கேட்பாங்க. அதற்கு பிறகு எப்படி இந்த போராட்டம் கலைஞ்சதுன்னா அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, கடைசியாக அன்பில் வைஷ்பாய் படி நாங்கள் அதை கன்சிடர் பண்றோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த போராட்டத்தை ஒத்தி வைங்க. ஏன்னா அதற்காக உண்டாகிற செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப சொற்பமான தொகை தான். அதை நீங்க உண்மையிலேயே அந்த நேரத்தில் போயிட்டு நான் 10 நாள் பார்த்தேன், கடுமையான போராட்டத்தில் அவங்கெல்லாம் இருந்தாங்க, ஏன் இதை திமுக செய்யலன்னு சொன்னீங்கன்னா மனப்பூர்வமாக நான் ஆதரிக்கிறேன் அவர் விஜயா. ஆனா ஓகே, தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பொதுவாக முதலமைச்சர் அவர்களே சொன்னீர்களே செய்தீர்களா அப்படிங்கிற கேள்வி எப்படி சரியாகும் நான் கேட்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அரசுக்கு ஆளும் அரசுக்கும் நெருக்கடியை உருவாக்கணும், அதான் அவர் அந்த விஷயம் நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுற அளவிற்கு நான் ஒத்துக்கிறேன். ஓகே, உங்களோட செயல்பாடு என்னாச்சு நான் கேட்கிறேன். நீங்க அந்த விஷயம் என்னங்கிறது எனக்கு தெரியும், உணர்வு ரீதியாக நான் பார்த்தேன், இல்லை என் ஆட்களை போய் பார்த்துட்டு வர சொன்னேன், இல்லை அவங்கள நான் பனையூரில் வர வச்சு பார்த்தேன், ஏதோ ஒன்று. இப்போ ஜாக்டோஜியோ போராட்டத்தில் ஒருத்தர் வந்து பாராட்டார், பரந்தூர், நான் அதை சேர்த்து நான் பதிவு பண்ணுறேன். பரந்தூரில் போராட்ட மக்களை அவர் கன்சிஸ்டண்டாக இருக்காரு, பரந்தூர் விஷயத்தில் கன்சிஸ்டண்டாக இருக்காரு, அவங்கள பார்த்தாரு, செயற்குழுல தீர்மானங்கள் போட்டாங்க. ஆனால் நீ பகுதி நேர ஆசிரியர்களோ இல்லை மற்ற ஆசிரியர்களோ இல்லை மருத்துவ பணியாளர்களோ அவர்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது, இன்னைக்கும் நான் சொல்றேங்க, நீங்க மேட்டூர்ல இருந்து ஒரு மருத்துவர் வந்து ஒரு குரூப் நடந்து வந்துட்டே இருக்காங்க, ஃபுல்லாக நடந்து வந்தாங்க. அவங்களோட விவேகானந்தன் அவங்களோட மனைவிக்கு கோவிட்ல இறந்து போனார், அவங்க மனைவிக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதே மாதிரி உங்க அப்பா கலைஞர் சொன்ன சில விஷயங்கள் நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை நான் எடுத்துக்கொண்டு போய் நான் வெளியே இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தட்ட செய்யா தயவு செய்து ஒரு அறிக்கை கொடுக்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. முடிஞ்சா அவங்கள பாருங்க, பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்கள பார்ப்பதையோ அல்ல அவங்களோட கோரிக்கைகளையோ அன்று கேட்காத விஜய் பகுதி நேர ஆசிரியருக்கு ஏதாவது இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர் பேசுறாருல, அந்த 10 நாட்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடும் போது ஏதாவது ஒரே ஒரு ட்வீட் வந்துச்சான்னு நீங்க கேட்குறீங்களா? ட்வீட் வரல. ட்வீட் தான் நான் சொல்றேன், அறிக்கை கூட வேண்டாம். சாதாரண போராடி கொண்டிருக்கிற பகுதி நேர ஆசிரியர்களை மனிதாபிமானத்தோடு இந்த திமுக அரசு நடத்த வேண்டும். நான் சிம்பிளா நான் சொல்றேங்க, பிரச்சனை தீர்க்கலாம் சொல்லணும். ஏன்னா டெய்லி அரெஸ்ட் பண்றாங்க, டெய்லி கொண்டு போய் மண்டபத்தில் போடுறாங்க, மறுபடியும் வர்றாங்க, போராடுறாங்க. 10 நாட்களாக நடந்தது. இந்த ஒரு நாள் வந்து காமராஜருடைய பிறந்த நாள், கல்வி நாள். அன்னைக்கு வந்து காமராஜரோட படத்தை வரைஞ்சு அவங்க உட்காந்து அங்கே பாட்டு பாடி காமராஜரோட புகழை பேசி, ஐயா தயவு செய்து உங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்கன்னு அன்னைக்கும் கோரிக்கை வச்சாங்க. அன்னைக்கு விஜய் என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருந்தாரா? பனையூர்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாரா? அதெல்லாம் பேசுறாரு. அதான் சொல்றேன், அதானுங்க, தேர்தலுக்காக பேசலாங்க எல்லாருமே. தேர்தலுக்காக பேசுவது என்பது வேறு. ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன இது ஏன் நான் சொல்றேன் கேளுங்களேன். இந்த பார்க்கின்றது மக்கள் வர்றாங்க இல்லையா, விஜய்க்காக ஓட்டு போட போற மக்கள், அவங்க ஒரு அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ணன் வந்தா எல்லாமே மாறிடும், அண்ணன் வந்தா ஒரே நாள் எல்லாத்தையும் கடாசி தூக்கி எரிஞ்சிருவார். நீங்க சர்க்கார்ல பார்க்கலையா எப்படி பண்ணார் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கனவோட பெரிய லட்சியத்தோட அண்ணன் வந்து எல்லாமே மாறணும்னு இருக்காங்கல்ல, அது மாறாதுன்னு நான் சொல்றேன். அதுதான் இங்க சிக்கல். நீங்க அவரை தேர்ந்தெடுத்த பிறகு நேற்று ஒரு அம்மா பெரம்பலூர்ல எங்களை பார்க்க வரலன்னு ரொம்ப கோபிச்சு நான் அண்ணனுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு இப்போ நீட் தேர்வு எதிர்த்து பேசுறாரு. ஆமா, நீட் தேர்வு ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல? இங்க இத்தனை மாணவர்கள் பலி கொடுத்த பிறகும் பாஜக அரசு கொஞ்சம் கூட ஈவே இறக்கலாம நடந்துக்குது நீட் தேர்வுல அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க? அதுக்கு தீர்வு நீ சொல்லுன்றீங்க. இல்ல நான் சொல்றேன், தீர்வே சொன்னார் அவரு. நீ 2024 நடந்த கல்வி விருது விழாவில் தீர்வு சொன்னார். இடைக்கால தீர்வு, நிரந்தர தீர்வு, உடனடி தீர்வு, 3 தீர்வு சொன்னாரு. ஆனா அதை அப்படியே மறந்துட்டாரு. அடுத்த வருஷம் கல்வி திருவிழால பேசும் பொழுது நீட்டும் ஒரு பரீட்சை தானே, எதுக்கா நீட்டுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னு மாத்தினார். அவரோட இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட பாருங்க. ஏன்னா
இதற்கு வர்ற விமர்சனங்களுக்கு பதில் அது, அதற்கு வர்ற விமர்சனங்களுக்கு பதில் இது. மறுபடியும் எங்க பேசினாரு? மதுரையில, ஐயா மோடி ஐயா அவர்களே, நீட்டை நீங்கள் ரத்து செய்வீர்களா மாட்டீர்களா? மறுபடியும் ஆரம்பிக்கிறார். பட் நீட்ல உங்களோட ஸ்டாண்ட் என்ன எனக்கு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வத்தில் பேசுங்க, தயவு செய்து பேசுங்க, நல்லதுதான். நீட்டுக்காக தற்கொலை பண்ணிக்காதீங்க. பட் நீட்டுக்காக நான் இன்னும் நிற்கிறேன் நீங்க சொல்லவே இல்லை. 3 சொல்யூஷன் சொன்ன ஒரு பாலாஜி 3 சொல்யூஷன் சொன்னாரு. சரி, 3 சொல்யூஷன் சொன்னீங்கல்ல, இடைக்கால ஏன்னா அதெல்லாம் தூக்கி பிடிச்சு நான் ரொம்ப பேசியிருக்கேன், அதனால சொல்றேன். நான் 10 வீடியோ பேசியிருப்பேன். இடைக்கால தீர்வாக நீங்க சொல்கின்ற ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ங்கிற விஷயத்தை இந்த மண்ணில் அதிகமாக ஆழமாக பேசியவர் ஜெகதீஸ்வரன். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று பேசுனீங்களா, அதற்காக குறைந்தபட்சம் நடக்கலங்க. தமிழ்நாட்டில் இருக்க 40 எம்பிகளுக்கு லெட்டர் எழுதுனீங்களா? ஐயா இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இது கொண்டு வரலாமா? இல்லை முதலமைச்சருக்கே, ஐயா முதலமைச்சரே இந்த மாதிரி உங்க எம்பிஸை பேச சொல்லுங்க, அதிமுக தலைவர் நீங்க இதை பேச சொல்லுங்க, நான் ஒரு வித்தியாசமான கண்டுபிடிச்சிருக்கேன், எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா அப்ப சொன்னார் ஜான் பிரதர், நம்ம பல எக்ஸ்பர்ட்ஸ் பேசிருக்க பிரதர், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசிட்டு தான் பிரதர் இதை நம்ம ஃப்ளோட் பண்றோம், பல கட்சிகளும் பாராட்ட போறாங்கன்னாரு. அதை என்ன பண்ணீங்க? எடுத்து தூக்கி குப்பையில போட்டீங்க. அதை மறந்தே போயிட்டீங்க நீங்க. நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அன்பார்ச்சுனேட்லி. இன்னைக்கு மறுபடியும் நீட் என்ன பிரதமர் அவர்களே நீங்கள் சொல்வீர்களா மாட்டீர்களா? சரி, கல்விக்காக நீங்க சொல்றீங்க நிதி கொடுங்கன்னு சொல்றீங்க. நீங்க வந்து இந்த வருஷம் இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஇ துவங்கவே இல்லை. நம்ம பேசிட்டு இருக்கிறது செப்டம்பர். கோர்ட்ல போய் கேஸ் ஆனிச்சு. கோர்ட் என்ன சொன்னுச்சு? தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணாம இருக்கீங்க, ஒரு 75 லட்சம் குழந்தைகளோட கல்வி பாதிக்கப்படும், அதனால செய்யுங்கன்னு சொன்னாங்க. சில பள்ளிக்கூடங்கள்ல ஏத்துக்கிட்டு செஞ்சாங்க. சரி, எப்படியாவது காசு வந்து 2 வருஷம் வராட்டியும். ஆனால் அதுல இருக்கிற அடிப்படை சிக்கல் என்ன? 2 வருடங்களாக மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு காசு கொடுக்காம இருக்கிறாங்க. அதை நீங்க ரிலீஸ் பண்ணாதாங்க நாங்க ஸ்கூல்ஸ் கொடுக்க முடியும். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இது குறித்து பேசியிருக்காரான்னு அப்படின்னு பேசல. அவரும் பேசல. நான் சொல்றேன்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் பேசுவாரான்னு எதிர்பார்த்தப்போ விஜய் பேசிட்டாரு. ஆனால் இப்ப வந்து ஏன் பேசுறாரு? நான் சொல்றேன் இல்லையா, விஜய் என்ன சொன்னாருன்னா, நீ கல்வி நிதியை கொடுங்க, அவ்வளவுதான், சிம்பிளா போயிட்டாரு. ஆர்டிஇல இந்த வருஷம் பாதிக்கப்பட்ட 75 லட்சம் மாணவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? கோர்ட்ல இப்படி சொன்னாங்க. கோர்ட் வந்து சொல்லும் பொழுது தமிழ் அரசாங்கம் சேர்த்தா சொன்னுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் அரசாங்கம் ரெப்ரசென்ட் லாயர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி திமிரா பேசினாரு. அதற்கு பிறகு இல்ல நீங்க செய்யுங்க, கோர்ட் அவமதிப்பு வழக்கு நடக்குது, நான் செய்ய சொல்லி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்ல, சார் காசு இல்லைங்க என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா 2 வருஷம் ஆச்சு, 3வது வருஷம் நீங்க காசு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி என்னோட பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு நான் காசு கொடுப்பேன், எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எங்களோட ஃபண்ட் ஓகே 40% இருக்கு, அவங்களோட ஃபண்ட் 60% இருக்கு, அதை கொடுக்க சொல்லுங்க. சர்வசிக்ஷா அபியான் இதுல பண்ண முடியாது, நீங்க வந்து பிஎம் ஸ்ரீ நிதினு அதையும் கட் பண்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் எங்க இருந்து காசு எடுத்து கொடுப்பேன்? நான் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்லும்போது மகளிர் உரிமை தொகை குறித்து பேசலும் என்ன சொல்றாரு, எல்லோருக்கும் கொடுப்பேன். ஆமா, திமுக தேர்தல் அறிக்கையில் ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லோருக்கும், ஏன்னா தனியாக தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள்ங்கிறது ஒன்று. கடைசியாக ஒரு 7 உறுதிமொழின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இது பண்ணார் தெரியுங்களா, கல்வி பொருளாதாரம். அதுல வந்து சமூக நீதிக்குள்ள தான் இந்த மகளிர் உரிமை தொகை கொண்டு வரார். மகளிர் உரிமை தொகை என்பது எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும். அவர் ரொம்ப நியாயமான கேள்வி. ஓகேங்க, ஏன் எல்லாருக்கும் கொடுக்கலாம்? திமுக வந்து ஃபர்ஸ்ட் 1 கோடி பேருக்கு ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 1 கோடி 15 லட்சம் பேருக்கு. இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தேர்தல் தான் ஒரு காரணம். ஓகே, இந்த தேர்தலில் நம்ம எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவோம். மேபி இது அடுத்த தேர்தல் அறிக்கையில் 1500 ரூபாங்கிறது வரலாம். எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. எங்கிறது காசு வரும்னு தெரியல, உண்மையிலே சொல்றேன்ல. விஜயோடைய ஸ்டாண்ட் என்ன இதுல? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நீங்க நான் என்ன செய்ய போறேன் நான் அந்த கேள்வி கேட்கிறோம் இல்லையா? ஓகே சார், குறை சொல்லிட்டீங்க, நீங்க என்ன சார் செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறேன்? சாத்தியப்படுகின்ற விஷயங்களை மட்டும் தான் நான் செய்வேன். நான் சொல்றேன், மகளிர் உரிமை தொகை என்பது சாத்தியப்படாத ஒன்று. திமுகவே அந்த தேர்தலுக்கு கொடுத்துட கூடாது நான் சொல்றேன். நான் ஒரு ஆக்டிவிஸ்டா சொல்றேன். அதுல மக்கள் வந்து அதுல ரொம்ப அது வாங்குறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? நிச்சயமா பிரயோஜனம் இருக்கு. ஆனா அதனால வர்ற ரெப்பர்கஷன்ஸ் என்னங்கிறது பெருசு. இன்னைக்கு கடன்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் மோசமா தள்ளிட்டு இருக்கோம், அதற்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டிட்டு இருக்கோங்கிற பாயிண்ட்ல இருந்து நான் பேசுறேன். நீங்க வந்து சாத்தியப்படாத ஒன்றை திமுக தேர்தல் அறிக்கையாக கொடுத்தார்கள், வேறு வழி இல்லை. இப்பொழுது அடுத்து வருகின்ற யாராக இருந்தாலும் தொடர வேண்டும். ஆனால் விஜய், ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மாடலா போய் நின்று இருக்கு. நான் சொல்றேன் 2 பாயிண்ட் இருக்குங்க. ஒன்னு, இது மகளிருக்கு உதவிகரமாக இருக்கிறதா? ஆம், உதவிகரமாக இருக்கின்றது. இது தமிழ்நாடு அரசாங்கத்துல பெரிய பேர்டனா இருக்கா? ஆமா, பெரிய பேர்டனா இருக்கு. ஏங்க, மாசம் நீங்க 12 கோடி 24 கோடி வருஷத்துக்கு நீங்க பண்ணா எங்க இருந்து பணம் வரும்? நீங்க ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 1 கோடி 15 லட்சம் பேர், இது 2 கோடி பேருக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க வருஷத்துக்கு 24 கோடிக்கு எங்க போவீங்க? உங்களோட கல்விக்கான பட்ஜெட்டே வந்து என்ன இருக்கு இன்னைக்கு? 50,000 கோடி இருக்கா? இதுல பாதிக்கு பாதி மகளிர் உரிமை தொகைக்கு நான் எடுத்து கொடுப்பேன்னா எங்க இருந்து காசு வரும்? அந்த பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் நீங்களே தான் சொல்றீங்க, கடன்ல நம்ம ரொம்ப மோசமாட்டோம். நான் அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கிற கேள்வி, விஜய் அவர்கள்ட்ட கேட்கிற கேள்வி, இது சாத்தியப்படக்கூடிய, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது சாத்தியப்படக்கூடிய தேர்தல் அறிக்கையா, சாத்தியப்பட முடியாத தேர்தல் அறிக்கையா? ஏன்னா நான் வந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு, அப்பா திமுக நானாவது 2 கோடி பேர் கொடுத்தேன்,
நீ ஒருத்தருக்கே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது என்னையா அர்த்தம் கேட்பாங்கல்ல. இன்னைக்கு பேசுறவங்களே சில பேசுவாங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் கூட வேணாங்க, எங்க அண்ணன் வந்தா போதுங்க, இன்னைக்கு பேசுவாங்க. ஆனா இதே இன்னைக்கு இன்னொன்னு தெரியுங்களா, அந்த 1 கோடி பேர் கொடுத்ததுல மகளிர் இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? எனக்கு காசு வரலங்கிறோட சிக்கல். என் பக்கத்துல இருக்க காசு வருது. என்ன பக்கத்துல இருக்கிற அவன் என்ன இதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன். எனக்கு காசு வாங்கி கொடுங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப இதே வாய் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இதே மகளிர் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, அவன் பேசாம கொடுத்துட்டு வந்தாங்க. அதையும் அன்னைக்கு எடுத்து விட்டு போயிட்டாரு. ஒரு 1000 ரூபாய் வந்து நிம்மதியா இருந்தோம். ஃப்ரீயா பஸ் விட்டுட்டு இருந்தாங்க. நாங்க நிம்மதியா இருந்தோம். இதெல்லாம் இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நீங்க பஸ்ஸ வந்து மகளிருக்கு இலவசமாக கொடுப்பதால் நஷ்டம் ஏற்படுகிறது. ஆம், நஷ்டம் ஏற்படுகிறது தான். ஆனா அதனால பெண்கள் பெரிய பயன் இருக்கு. ஆமா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற, ஏன்னா நான் பார்த்திருக்கேன். கண் கூட பார்த்திருக்கோம் நம்ம. ஒரு நாளைக்கு இன்னைக்குமே புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல தினக்கூலிக்கு போயிட்டு வரவங்களோட சம்பளம் ரூ. 150 சார். வெறும் ரூ. 150 சார். வெறும் ரூ. 140 இன்னைக்கும் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு இலவசமாக பஸ் கண்டிப்பாக தேவை. உண்மையிலே ரொம்ப சிறந்த திட்டம். ஆனால் அந்த திட்டத்தால் அரசாங்கத்திற்கு ஒரு இழப்பு இருக்கு. விஜய் இதை எப்படி பார்ப்பார்? இல்லைங்க, கண்டினியூ பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்றேன். நீங்க வந்து இன்னும் வேற சில பஸ்ஸஸ்ல கூட நான் எல்எஸ்எஸ் பஸ்லயோ இல்ல ஏசி பஸ்ல கூட நான் ஃப்ரீயா பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாரா? அது சாத்தியப்படாத திட்டங்க, இதை எடுத்துருங்கன்னு சொல்லுவாரா? இதை நான் தான் சொல்றேன் இல்லையா, நீங்க இதை குறை சொல்வது ஓகே, ரொம்ப பாயிண்டடா நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. தேர்தல் அறிக்கையை மையப்படுத்தி பேசுறீங்க. டீசல் விலை என்னாச்சு, பெட்ரோல் கேஸ் மானியம் கொடுக்குறேன் நீங்களே என்னாச்சு, ரொம்ப நியாயமான கேள்விகள் தான். ஏன்னா தேர்தல் அறிக்கையில கொடுத்ததை அவர் கேட்கிறார். ஒரு காமன் மேனா இருந்து கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளும் கேட்கின்றார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். விஜய் வைக்க போகின்ற மாற்று என்ன அப்படிங்கிற மட்டும் தான் நான் கேள்வி எழுப்புறேன். அதை கூடிய சீக்கிரம் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம். அது சொல்லும் போதுதான் ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்த முடியும் அவருக்கு தெரியும். இந்த அரசாங்கத்தை நடத்த முடியும். அவர் சொல்றாரு, நானே வந்து முதலமைச்சர் ஆக போறேன். முதலமைச்சர் கட்டில் உட்கார்ந்து கொண்டு என்னப்பா அப்ப தெரியும், இன்னும் மத்தியில் எதுக்கு படிப்படியா ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாரு. அதாவது வெளியே வர மாட்டேன்னு சொன்னாரு, வந்திருக்காரு. கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டாருனால 14 மணி நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. மாலை 5 மணிக்கு 14 மணி நேரம் பிரச்சாரம் தயவு செய்து சொல்லாதீங்க. இது வந்து எங்க இதே ஏசி பஸ்ல நான் 24 மணி நேரம் கூட போறேன். நீங்களும் நான் உங்க தாராளமா போறேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு நாடுகளுக்கு போறாரு பாருங்க. அவரு போற பிளேன்ல போய் உட்காந்து பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா கம்ஃபர்டபுளா இருக்கும். அது எங்க இருக்கோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வசதி படைத்த ஒரு இது, எந்த சோர்வும் உங்களுக்கு ஏற்படாது. ரொம்ப ஜாலியா போயிட்டு வரலாம் நீங்க. நீங்க அதுக்காக ஒரு உழைப்புல நான் யாரோட உழைப்பை நான் குறைச்சு மதிப்பிடல. நீங்க 14 மணி நேரம் ஒருத்தர் கூட நான் எதிர்பார்த்தேன். ஒருத்தர் யாராவது கண்டிப்பா எழுதுவாங்க. அண்ணனுக்கு எப்ப சாப்பிட்டாருன்னு தெரியல, எழுத ஆரம்பிச்சிட்டான். அண்ணன் எப்ப சாப்பிட்டாருன்னு கூட தெரியல. காலைல சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன ஆனாரு கூட தெரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. 14 மணி நேரமாக அந்த வண்டியில உட்கார்ந்து ரசிகர்களை, தொண்டர்களை பார்த்து கையசைச்சு அவர்களை ஆரவாரப்படுத்தி, அதாங்க வாரத்துல ஒரு நாள். அடுத்த 6 நாள் என்ன பண்ண போறாரு அவரு? அடுத்த 6 நாள் ரெஸ்ட்டுக்கு தானே போக போறாரு. 5 மணிக்கு மேல வண்டி ஓடாதுன்னாங்கல்ல. அது நான் இன்னைக்கு மேல ஏற்றுக்கிட்டது இல்ல. நீங்க வந்து அவர் மேல அந்த புகார் என்பது அவர் 6 மணிக்கு மேல அவர் குடிப்பழக்கம் இருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் நான் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி அட்டாக்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 14 மணி நேரம் நீங்க வந்தீங்க ஜர்னி, சரி 14 மணி நேரம் நீங்க பஸ்ல வந்தீங்க சொல்றீங்கல்ல, ஒருத்தர் 24 மணி நேரமா ரோட்ல நின்னா அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ எனக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். நான் வந்து எப்பப்பா நீ வந்த? நேற்று நைட்டு வந்தேன் சார் ஏர்போர்ட்டுக்கு. பெரம்பலூருக்கு எப்பப்பா வந்த? நான் வந்து பெரம்பலூர் எனக்கு டைம் 1 மணின்னு சொல்லியிருந்தாங்க. நான் காலைல 10 மணிக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன். மரக்கடையில் நின்னவங்க எத்தனை மணி நேரமா நிற்கிறாங்க? அந்த மரக்கடை ஸ்டாப்ல நீங்க பார்க்கலாம், தள்ளுமுள்ள அப்படியே ஆடிட்டு பயமா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஒரு 20 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, அவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ அவங்க எதுக்காக வந்து இங்க நிக்கிறாங்க? அப்ப அந்த அன்புக்கே ஒரு ஈடு கொடுக்கறது தானே வர்றாரு அவரு. அவரு இன்னும் வெயில்லையே நீங்க சொல்ற மாதிரி ஓப்பன் வேன்ல வர்றாரு, வெயிலே வந்துட்டு இருக்காரு, ரொம்ப வேர்த்து கொட்டுதுங்க. இல்லையே, நல்ல கம்ஃபர்டபுளான ஏசி இதுல தான் வராரு. நான் மறுபடியும் சொல்றேன், அது அவருக்கு அவருடைய உரிமை. அது வர்றது சரி, கீழே இறங்கினா அவருக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா இது பிரச்சாரம்னு சொல்லாதீங்க. பிரச்சாரம் செய்தது என்பது அங்க ஒரு 20 நிமிடம், இங்க ஒரு 20 நிமிடம், அவ்வளவுதான். அது மேடையர் இது பிரச்சாரம் செய்யறார். அந்த விஷயங்கள் என்ன விஷயங்கள் பேசணுமோ அதுதான் பண்றார். அதுதான் தொடர்ச்சியா பண்ணவும் போறார். நீங்க இது உடனே அதாவது நேற்று பார்த்தவர்களுக்கே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு பெருசா வந்துட்டாங்களே. நான் சொல்ல இவ்வளவு பெருசா வரும். நீங்க விஜய் முன்வைக்கிற அரசியல்ல சில கேள்விகள் எழுப்புறீங்க, அது ஓகே. ஆனால் இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இல்லங்க, நீங்க சொல்ற நான் வந்து இது வந்து பார்க்கின்ற வரைக்கும், சர்வே ரிசல்ட்ஸ் நிறைய பார்க்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் நிறைய இடங்களில் 2வது இடத்திற்கு வருகின்றார். யார் அடிச்சுட்டு வராரு? அதிமுக அடிச்சுட்டு வராரு. இன்னைக்கு சொல்ல போனா அதிமுகவுக்கு மிகப்பெரிய டேஞ்சர். இன்னொன்னு திமுக எனக்கு தெரிஞ்சு இதை ரசிப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து நேத்து காவல்துறை இதை அனுமதிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. ஓகே, எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல சார், நீங்க போங்க சார். அதை அனுபவிப்பதன் மூலியமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய் ஒரு ஸ்பாயிலரா இருந்தா நமக்கு நல்லது. இந்த தேர்தலில் களம் என்பது அவரே நினைக்கின்ற மாதிரி டிவிகே அகைன்ஸ்ட் டிஎம்கே மாறாட்டி கூட சில இடங்களில் மாறினால் ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் திமுக யோசிக்கிறாங்க. ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டையும் அவர் கேப்சர் பண்ண போறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கும். அது திமுக டேஞ்சர் தானே.
இல்லங்க நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க இப்ப ஆன்டி பிஜேபி நீங்க சொல்லும் பொழுது ரொம்ப ஷார்ப்பா நீங்க சிறுபான்மை வாக்கள் மட்டும் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே ஒரு 14% நீங்க வந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் வாக்கள் 12% இவங்க இருக்காங்க, 2% இருக்காங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க நீங்க உங்க டேட்டா எடுத்து ஃபுல்லா பாருங்க. 2014 தவிர எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு சென்றதே கிடையாது. 2014 மட்டும் தான் எக்செப்ஷன். மோடியா, லேடியான்னு கேட்கறது மட்டும் தான் எக்செப்ஷன். இல்லாட்டி நீங்க கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் அந்த பக்கம் தான் நின்றிருக்கிறார்கள். உடனடியாக விஜய் பக்கம் திரும்புவார்களா? நிச்சயமாக உடனடியாக மாற மாட்டார்கள். கன்சிஸ்டன்டா ஏதாவது அவர் செய்ய போறாரு. இப்ப இந்த வக்பு வாரியம், ரொம்ப அது ஒரிஜினல் எவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமோ முட்டு கொடுத்து பார்த்தாரு. அதனால உடனே கன்வெர்ட் ஆயிடும் ஆக மாட்டாங்க. உண்மையிலே இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் செய்ய போற விஷயங்கள், இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் சிறையில இருக்கிறாங்க. அந்த சிறையில இருக்கிற இஸ்லாமியர்கள் நெடுங்காலமாக சொல்றேன். நெடுங்காலமாக விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசும் பொழுதும், இஸ்லாமியர்களுக்காக நான் உண்மையிலே குரல் கொடுப்பேன், சிறுபான்மை காவலன் என்று சொல்லும் பொழுதும் அதெல்லாம் மாறலாம். உடனடியாக இது மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தன்மையை பொறுத்து கேட்கிறேன். அதாவது பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய தன்மை அப்படின்றப்ப அதுக்கு நீங்க பிரதான கட்சியாக திமுக தானே இருக்கு. நீங்க சொல்லலாம் திமுகவும் பாஜகவும் வந்து அவங்க மறைமுகமா கூட்டல இருக்காங்க. விஜய் எவ்வளவு வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா பிரதானமாக அந்த நெரேட்டிவ என்னைக்குமே திமுக தான் வச்சுட்டு இருக்காங்க. 2வது இடம் தான், அதுல 2வது இடத்திற்கு தான் போட்டி நடக்குது இப்போ. 2வது இடத்திற்கு கொஞ்ச நாளைக்கு அதிமுக போட்டி போட்டாங்க, சீமான் போட்டி போட்டாரு. அந்த இடத்திற்கு விஜய் வரலாம். சோ நீங்க என் மாசா அங்கிட்டு தான் போகும். ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்ங்கிறது என் மாசா திமுக பக்கம் தான் இருக்கு. அதுல உடையிற சில வாக்குகள் மட்டும் தான் வரலாம்னு சொல்லி பார்க்கிறேன். அதனால அது ஒன்று. அதிமுக வாக்குகள் அதிகமாக அடி வாங்குது. ஏன்னா இன்னைக்கு அதிமுகல ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கா, நிச்சயமாக இருக்கு. உண்மையிலேயே இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு பயம் கொள்ள சந்தோஷப்பட்டவங்க திமுகவும், பயந்தவங்க வந்து அதிமுக தான் இருப்பாங்க நான் பார்க்கிறேன். எடப்பாடியினுடைய 100 நாள் உழைப்ப ஒரே நாள்ல வந்து முடிச்சிட்டாரு. அதெல்லாம் ஒரு நெரேட்டிவ்க்கு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எடப்பாடி அவர்கள் நான் வந்து பல ஊர்களுக்கு போறாரு, பல பிரச்சனை எடுத்து பேசுறாரு. ஊருக்கு ஊரு பிரச்சனைகள் பேசுறாரு. ஒரு ஊர்ல சட்டமன்றமா பேசுறாரு. தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதோட கூடுதலா சேர்த்து பட்டு சேலை கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. பட்டு சேலை கொடுப்பேன்னு சொல்வதன் மூலியமாக நீங்க வந்து வியூவர்ஸ் அவர் கையில் எடுக்கிறாரு, ரசவாளர்கள் கையில் எடுக்கிறாரு. மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. அவர் பல இடங்கள்ல பல விஷயங்கள், சில இடங்கள்ல ஒரு கான்ட்ரோவர்சி ஆனாலும் கோயில் குறித்து சில விஷயங்கள் பேசுறார். ஒவ்வொரு இடத்திற்கும் என்னென்ன தேவையோ அதை கொண்டு போய் அவர் சேர்க்கிறான்னு சொன்னேன். அதனால நேத்து பார்த்த ஒரு நாள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளும் 2K கிட்ஸ் மாதிரி பேச வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன். நீங்க அதை பார்க்கும் போது எல்லாருக்குமே பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது இருக்கும். இதெல்லாம் ஓட்ஸ் அதாவது சொல்றேன், இந்த ஓட்ஸ் மட்டும் பத்தாதுன்னு சொல்றேன். நீங்க லட்சக்கணக்கான தலைகளை பார்த்துருக்காங்க. நீங்க டாப் ஆங்கில பார்க்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கலாம். இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் எல்லா இடத்திலும் வரத்தான் செய்வார்கள். இதெல்லாம் வந்த உடனே வந்து திமுக வீழ்ந்துருச்சு, அதிமுக வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கின்ற இடத்திற்கு பத்திரிகையாளர்கள் போறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் இந்த கூட்டம் நிறைய பேருக்கு பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒருவேளை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எவ்வளவோ முன்னாடி எவ்வளவோ பார்த்திருக்கோம். வைகோக்கு எவ்வளவு கூட்டம் குடிச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது பழைய பேப்பர்ல பாக்குறாங்க. நேத்து ஒருத்தர் எடுத்து சிரஞ்சீவிக்கு ஒரு வீடியோ போட்டார். அவர் நகர்வளம் வரும்போது, சாலை வளம் வரும்போது எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு. அவருடைய மாநாட்டில் 10 லட்சம் பேர் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த சிரஞ்சீவிக்கு என்ன பண்றாரு? ஏங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நீங்க பார்க்காத கூட்டமா? ஜெகன்மோகன் ரெட்டியோட கேம்பெயின் நீங்க எடுத்து பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு ஆளும். இனிமேல் அன்டெஸ்டட் எல்லாம் சொல்ல முடியாது விஜய் அப்படின்னு. எப்பயுமே அன்டெஸ்டட் அதான் சொல்றேன் இல்லையா? நீங்க அதாவது அந்த அன்டெஸ்டடுங்கிற வார்த்தையின் மூலமாக என்னன்னா, நீ வந்து ப்ரூவ் பண்ணாதான் உன்னை ஏத்துக்குவேன்னு சொல்லி சொல்றேன். நான் அது என்னைக்குமே சொல்லல. நீங்க வந்து இளைஞர்கள் வாக்கு இருக்கு, பெண்கள் வாக்கு இருக்கு, குடும்பத்தோட வாக்கு இருக்கு. அது 10வது தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் அவர் நான் ஆரம்பத்துல நான் சொல்றது கூடுதலா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் பயன்படுத்த தவறுகிறீர்கள்? உங்கள்ட்ட சுத்தி இருக்கிற தப்பான ஆட்களை வச்சுக்கிட்டு உங்களை கட்சியை நோக்கி நூற்றுக்கணக்கான நல்லவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது, ஒரு ஆர்கனைசர்ஸா இருக்கிறவங்க வரதுக்கு தயாராக இருக்கும்போது, பார்லிமெண்டரியன்ஸா இருக்கிறவங்க வரதுக்கு தயாராக இருக்கும்போது, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற குரூப் உங்களை காலி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படி நீங்க கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நான் எழுப்புறேன். இன்னொன்று, எலெக்ஷன் க்ளோஸரா போகும்போது இப்போ நிறைய பேர் சொல்றாங்களா கட்டம் போ நீங்க என்னதான் பேசினாலும் அதிமுக கட்டமைப்பு விஜய்கிட்ட இருக்கா? நிச்சயமாக இல்லை. பூத் ஏஜென்ட்ஸ் அவங்க 10 பேர் போடுவாங்க. இன்னைக்கு எல்லா பூத்லையும் 10 பேர். என்ன இளைஞர்களா இருக்க மாட்டாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. விஜய் ஆள இன்னைக்கு 10 பேர் 2 பேரை போட முடியுமா? இந்த குரூப்புக்கெல்லாம் நீங்க அரசியல் சொல்லி கொடுத்து, அப்பா பூத்துனா இதுதான்ப்பா, இதை பார்த்தோம், இந்த பக்கம் இவங்க பண்ண அட்ராசிட்டி நம்ம பார்த்து தான் இருந்தோம். ஒரு பிரபலமா NDTVயோடைய சாம் டேனியல் வர்றாரு, அவர் கழுத்துல மாலையை போட்டு கழுத்துல இருக்கு என்னென்ன காமெடி கூத்து பண்றான்னு பார்த்தோம், எவ்வளவு சேதாரப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம். எம்ஜிஆர் சிலைக்கு ஒரு சிலர் சொல்றேன் இல்ல, நீங்க இல்லங்க ஒரு சிலர் தான். நீங்க ஒட்டுமொத்த அரசியல் புரிதல் என்னவா இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க இப்ப நானே சொல்றேன், நீங்க திமுக தோழர்களுக்கு பயங்கர அரசியல் புரிதல் இருக்கு, அதிமுக தோழர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும். அவங்களாம் ரொம்ப அரசியல் மயப்படுத்தப்பட்டாங்க, இவங்க தான் அரசியல் மயப்படுத்தப்பட்டாங்க இல்ல. அவங்களுக்கு ஓரளவுக்காவது அரசியல் தெரியும். இது எதுவுமே தெரியாத ஒரு குரூப்பா நீங்க மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன் இல்லையா, விஜய்ஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து இதுதான், ஏபொலிட்டிக்கலா இருக்கிறதா. அது பெண்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் புரிதலற்ற ஒரு கும்பலை
வளர்த்தெடுப்பது தான் விஜயோட வேலை. அதனால தான் சார் அவன் உண்மையிலேயே அரசியல் புரிதல் இருக்கிற குரூப்னா அவன் வந்து என்ன பேசினார்னு அதை வச்சு பேசியிருப்பான். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க போய் பேட்டி எடுங்க, திருச்சியில போய் அண்ணன் என்ன பேசினாரு, தளபதி 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 டிவிக்கே டிவிக்கே டிவிக்காக தான் சொல்லுவான். அதை தாண்டி அவர் என்ன பேசினாலும் அவங்களுக்கு போய் ரீச்சே ஆகுதுன்னா அவங்க அரசியலை கற்றுக்கொள்வதற்கு தயாராக. ஏன்னா விஜய் இது இந்த ஊர்ல இதோ அப்ப மறந்து போது முடிஞ்சிச்சா, ஓகே அடுத்த ஸ்கிரிப்ட் என்ன, வேற ஸ்கிரிப்ட் பார்க்கலாம் தான் இருக்காரு. திமுக அரசு வந்து விஜயினுடைய இந்த பிரச்சாரத்தை விரும்புறாங்க. குறிப்பாக அவங்க ரொம்ப ஃப்ரீ ஹேண்டடா விட்டதுக்கு காரணமே வந்து அதுதான் அப்படின்னு, ஸ்பாய்லர் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு புறம் ராஜ்மோகன் உட்பட கட்சி தொண்டர்கள், தவைக்க தொண்டர்கள் அனைவருமே என்ன சொல்றாங்கன்னா, பல நெருக்கடிகளை தாண்டி நாங்க வந்திருக்கோம், பல நெருக்கடிகளை உடைச்சிருக்கோம், தடைகளை உடைச்சுதான் நாங்க வந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றோம் அப்படின்றாங்க. இல்ல பேரிகேடை உடைச்சாங்க, அவங்க கட்சி பேனரை அவங்களே உடைச்சாங்க, பல இடங்கள தடுப்புகளை உடைச்சாங்க. நேத்து எந்த நிபந்தனைகள் மீறப்படாமல் இருந்தது? எத்தனை நிபந்தனைகள் போட்டாங்கன்னாங்க? 30 நிபந்தனைகளா, 23 நிபந்தனைகளா? 23 நிபந்தனைகளை ஏதாவது ஒரு நிபந்தனையாவது தமிழக வெற்றி கழகம் ஃபாலோ பண்ணிச்சு நீங்க சொல்லுங்க. ஒரு நிபந்தனை ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணாங்களா? நீ என்ன கார்ல தானே வரக்கூடாதுன்னு சொல்றேன், நான் நடந்தே வரேன், நான் 2 வீலர்லயே வரேன். இப்போ ஒரு கயிறு போட்டெல்லாம் காவல்துறை அவங்களை அடங்குவாங்க. அட போங்க சார், நாங்க அப்படிதான் சார் போவோம். ஏங்க நீங்க இது வந்து பெரிய விஷயம் இல்லாட்டி கூட பாதிக்கப்பட்ட மக்கள்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இது எவ்வளவு பேர் பேசுறாங்க, பஸ் இல்லைங்க, இன்னைக்கு என் தொழில் போயிடுச்சுங்க, ஏர்போர்ட்ல ஒருத்தர் வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவங்க அப்பா இறப்புக்கு வந்தாரு, அவர் 1.5 மணி நேரம் அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? காவல்துறை எதுக்காக இந்த நிபந்தனைகளை போடுறாங்க? மற்றவங்க இந்த ஊர்ல நிறைய பேர் வாழ்றாங்கப்பா, லட்சக்கணக்கான பேர் வாழ்றாங்க, நீங்க சில லட்சம் இங்க போயிருவீங்க, பல லட்சமான மக்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க வெளியே வரணும்னா அவங்களுக்கு ஒரு போக்குவரத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே பண்றாங்க. இதில் இந்த போடப்பட்ட நிபந்தனைகளில் ஏதாவது ஒரு நிபந்தனையாவது தமிழக வெற்றி கழகம் ஃபாலோ பண்ணிருக்கா? இல்ல இது எதுவுமே ஃபாலோ பண்ணல சார், நீங்க போதும் சார், பெரம்பலூர்ல நைட்டு 1 மணி வரைக்கும் கூட காவல்துறை விட்டுட்டு தாங்க படைச்சிருக்காங்க. சார் பெரம்பலூர் உங்களுக்கு கொடுத்த டைம் என்ன, மத்தியானம் 1 மணி, நீங்க வந்த டைம் என்ன, விடிகால 1 மணி, என்ன சார் இந்த டயத்துல வரீங்க சார், வண்டியை திருப்பிட்டு போங்க சார், நீங்க போய் திருச்சியில போய் கிளம்புங்க சார். அவங்க சொல்லல, இவங்க தான் என்ன சொல்றாங்க, 12:30 மணி தாண்டி விட்ட காரணத்தினால், எங்களால் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத காரணத்தினால் நாங்கள் இன்னொரு தினம் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வோம், இது காவல்துறையின் அழுத்தம் அல்ல, யாரும் காவல்துறை அழுத்தம்லாம் கொடுக்குறீங்க, தயவு செய்து வாங்க சார், போங்க சார். அவங்க அதனால சொல்றேன், இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எப்பொழுதோ இந்த பிரச்சாரத்தை நிப்பாட்டிருக்கலாம். மரக்கடையோட சார் க்ளோஸ், டைம் ஆயிடுச்சு, நீங்க இனிமேல் அரியலூர் போக முடியாது, அரியலூர் என்கிட்ட போலீஸ் இல்ல, பெரம்பலூர்ல என்கிட்ட போலீஸ் இல்ல, நீங்க கிளம்புங்க சார் சொல்லிருக்கலாம். விஜய்க்கு ஒரு வழி இல்ல, என்ன பண்ணிட முடியும்? ஆனா அதெல்லாம் செய்யல. சரி கண்டினியூ பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன், நேற்று முதலமைச்சர் கூட நீங்க பழைய எதிரிகளோ அல்லது புதிய எதிரிகள் யார் வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் சொன்னதும், அது மேற்கோள் காட்டி ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா ஃபங்க்ஷன்ல பேசுனதே கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் விரும்புகிறார் லைட்டா விஜய் வளர்த்து விடுவோம், தப்பு இல்லைன்னு அவர் நினைக்கிறார். ஒரு ஷார்ட் டர்ம் கோல் 20 புதுசால இருக்கு இல்ல, நான் சொல்றேன், இது 2026க்கான ஷார்ட் டர்ம். நான் ஷார்ட் டர்ம் கோல் வார்த்தையை கவனமா தான் பயன்படுத்துறேன். ஏன்னா இது விஜய் வளர்ந்தாருன்னா 2031 இது வேற மாதிரி மாறலாம். இதோ ஒரு ஷார்ட் டர்ம் கோல தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஏங்க இன்னைக்கு திமுக அதிமுக 2026க்கு விஜய் நமக்கு வேணும் திமுக நினைக்குது. ஆமா, ரொம்ப இல்ல, அதாவது நீ ஸ்பாயிலர்ங்கிற அளவுக்கு வேணும், அதை மீறி அவர் போக மாட்டாருன்னு அவங்க பாக்க. அவங்க எல்லா சர்வே ரிசல்ட்ஸும் நீங்க ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்டா சொல்லுது, திமுக ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்ல அதிமுகவா விஜயா, அதிமுக விஜயாங்கிறது மாறி மாறி வருது. எல்லாரோட கன்சிஸ்டன்டா இதுதான் சார். ஒரு தொகுதிக்கு போறோம் சார், திமுக வந்து 40 வாங்குறாங்க, விஜய் வந்து 27 எடுக்கிறாரு, அதிமுக 23 எடுக்குது. இன்னொரு இடத்துல திமுக 35 எடுக்குது, விஜய் வந்து 28 எடுக்கிறாரு, அதிமுக 23 எடுக்குது. இப்படிதான் போதே தவிர எல்லா இடத்திலும் இன்னைக்கு முதலிடத்தில் இருப்பது திமுகங்கிற கூட்டணி, இந்தியாங்கிற கூட்டணி கட்சிக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் உடைக்கிற வாக்குகள் என்பது நமக்கு 2021 நமக்கு ஒரு பெரிய எய்ம் இருந்தது, 200+. அதை இன்னைக்கு ஏன்னா விஜய் வாங்குகின்ற சதவீதம் என்பது சீட் கன்வெர்டிபிலிட்டி எவ்வளவு இருக்குங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல நமக்கு தெரியும் 15% எடுத்தீங்கன்னா கூட சீட் கன்வெர்டிபிலிட்டி ஆகாது. அதிமுகவும் தங்களோட வாக்கு வங்கி வந்து ஒரு 25 குறைஞ்சிச்சுன்னா சீட் கன்வெர்டிபிலிட்டி ரொம்ப குறைவா மாறிடும். அப்போ அது யாருக்கு சாதகமாக மாறும்? அந்த 1% 2% அல்ல 5%ங்கிறது யாருக்கு சாதகமாக மாறும்னா அதிமுகவிற்கு வாரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கின்றது. அதனால அவங்க ஓகே நீங்க பேசிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எதுக்கு ரியாக்ட் பண்ணணுமோ அதுக்கு ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிற அளவில் அவங்க வச்சுக்குவாங்க. விஜய் நீங்க அடுத்தடுத்த ஊர்களை உடனே இப்போ நேற்று நடந்துச்சு, அப்போ எல்லா ஊர்லையும் மொத்தமாக ஸ்டாப் பண்ணுங்க சார், நாங்கள் டிஜிபிட்டே பேசி மொத்தமாக உள்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் செய்ய போறாரா? அதெல்லாம் செய்ய மாட்டார். அடுத்தடுத்த ஊர்களுக்கு போங்க, போலீஸை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பாதுகாப்பாக மக்களை பார்த்துக்கோங்க, ஏதோ அசம்பாதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் பார்க்குறேன். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.